வணக்கம் விவசாயிகளே. இந்த வெண்டை செடி பார்த்திங்கன்னா போன முறை இதே இடத்துல தான் வெண்டைக்காய் போட்டேன். இந்த ரகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா. செடி முடிகிற டைமில் கீழே நிறைய முத்தி போன வெண்டைக்காய் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அதனால் சேர்ந்தேன் இதில் வந்து கீரை தண்டை விதைக்கலான்னு இதை ஓட்டினேன். ஓட்டுற பட்சத்தில் அதை முத்தி போன வெண்டைக்காயெல்லாம் நல்லா காஞ்சி அது வந்து கீழே கொட்டி போயிருந்து. சரி தான் இதை ஏன் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற 1-2 பில்லு எல்லாத்தையும் காலெல்லாம் எடுத்து விட்டு மருந்து போட்டேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 18-20 கிலோ காய் உயுது இதில். இப்போ எனக்கு இதில் என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா, இந்த விதையை நான் வந்து கடையில் வாங்கலை. இப்போ கடையில் வாங்கியிருந்தேன்னா 1 கிலோ விதை வந்து கிட்டத்தட்ட 6000 ரூபாய் விற்கிறாங்க. இதை நம்மளுக்கு விதை கூலி மிச்சம், விதை காசு மிச்சம். ப்ளஸ் நம்ம இதில் வந்து ஆளை வச்சு நடப்போதில்லை, விதை போட போதில்லை. நம்ம ஓட்டி விட்டோம், அதுலேயும் எல்லாம் முளைஞ்சி வந்துச்சு. ஒரே களை மட்டும் வெட்டிட்டு 2 வாட்டி மருந்து போட்டு விட்டுக்கிறேன். காய் நல்லா தான் இருக்குது. நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்ட வெண்டைக்காயோட இதில் கொட்டி முளைச்ச வெண்டைக்காய் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு இருக்குது வெண்டைக்காய். அதனால் விவசாயத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலும் வராது. விலை விற்றா லாபம், விலை விற்கலன்னா நஷ்டம்தான். அதனால் இது போல் வெண்டை செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த 1-2 முத்தி போன காய் விட்டிங்கனாலே அதை கொட்டி நீங்கள் ஓட்டி விட்டிங்கன்னா அதுவே நல்லா முளைஞ்சி வந்தோன்னா இதில் ஒரு லாபம் தான் நம்மளுக்கு. அருமையாக இருக்குது வெண்டைக்காய். இதை பாருங்கள், சைஸ் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்குது. பச்சை பச்சைன்னு இருக்குது முதல்ல வெண்டைக்காய். ஒரு சில செடி போட்டுக்கினா ஃபுல்லாக கொஞ்சம் வெளுப்பு இருக்கும், அவ்வளோ பச்சைன்னு இருக்காது. இந்த ரகம் வந்து நான் செடி போட சொல்ல கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு கலரு. இப்போ அதுவே விதை கொட்டி முளைஞ்ச செடியில் வந்து காய் நல்லா பச்சைன்னு இருக்குது, தரமாகவும் இருக்குது. மார்க்கெட்டில் வர வெண்டைக்காய் விட நம்ம வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு வெண்டைக்காய் பார்த்தாலே தெரியும் ஷைனிங் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், உங்கள் தோட்டமும் இருந்ததுன்னா இது போல் ஓட்டி விடுங்க. எதுக்கு 6000 கொடுத்து விதை வாங்கி அதை ரெடி பண்ணி அதை ஓட்டி புழுது ஓட்டி மந்தி ஓட்டி போடுறதோட இது போல் அடிச்சு விடுங்க. பாருங்கள், உள்ளே பார்த்தாலே தெரியும் நான் எதுவுமே பண்ணல. அதை அப்படியே தான் விட்டேன், களை மட்டும் எடுத்து விட்டேன். இந்த ஒரு 5-6 முறையாக காய் அறுத்துன்னு இருக்கிறேன்.